எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு குட்டி வீடியோ. நெய் காய்ச்சிடலாமா? இது 15 நாள் ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ வெளியில் எடுத்தாச்சு நெய் காய்ச்சறதுக்கு. நான் ஃப்ரிட்ஜு தண்ணிலாம் ஊற்ற மாட்டேங்க, சும்மா நார்மல் தண்ணி தான். இதை எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு நார்மல் தண்ணியை ஊற்றி ஊற்றி அடிப்பேன். எனக்கு வெண்ணெய் வந்துடும், அவ்வளோதான். மொத்தமாக ஒரு அகல பாத்திரத்தில் வெண்ணெயை ஊற்றி அடித்து வச்சுருவேன். அடித்து வச்சுட்டு இதை அப்படியே 3 டைம் அலசுவேன். வெண்ணெய் எடுத்து 3 டைம் தண்ணியை ஊற்றி அலசி வச்சுக்குவேன். இங்கே பாருங்கள், ஒரு மாடு கண்டு போட்டு தான் கண்டுக்கிட்ட கண்டுக்கும் பால் கொடுத்து இன்னொரு வாண்டு பால் குடிக்கிற பார்த்தீங்களா? என் வீட்டில் மட்டும்தான் அப்படி நடக்குதா? உங்கள் வீட்லேயும் நடக்குதா? என் வீட்டில் இல்லாத அலும்பு பண்ணுறாங்க. தான் பிள்ளைக்கே பால் பத்தலை, அதில் இன்னொரு வாண்டு வேறு குடிக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் வெண்ணெயை எடுத்து வச்சாச்சு. 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கிட்டேன். 3 டைம் நான் கழுவிட்டேன். கழுவினதுக்கப்புறம் நெய் காய்ச்ச ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான். அடுப்பில் எடுத்து அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு நார்மல், ரொம்ப பக்கன்னு தீ வச்சிட மாட்டேன். ஓரளவு நார்மல் தீயில் வச்சுக்குவேன். சிம்லேயே வைக்க மாட்டேன், நார்மல் தீயில் வச்சுட்டு குட்டி குட்டி வேலை பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிச்சிட மாட்டாங்க. அப்படியே அந்த இது ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஒரு கூழு மாதிரி வரும் ஒரு ஸ்டேஜ். அப்போ மட்டும்தான் நான் அடுப்பை விட்டு போகாமல், அப்போ தான் வந்து அடி பிடிக்க பார்க்கும். அப்படியே கரண்டியை வச்சு கிண்டி விடுவேன். ஒரு 10 நிமிஷம் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷம் ஆச்சுன்னா அப்படியே கரண்டியை விட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நெய் முறிஞ்சு வந்துடுவாங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு கருவேப்பிலை தழை, முருங்கைத்தழை, சீரகம், பட்டை மிளகா, லைட்டாக உப்பு போடுவேன். என்கிட்ட தயிர் இல்லை, சில பேர் தயிர் சேர்ப்பாங்க. நான் தயிர் சேர்க்கவே மாட்டேன் எப்போவுமே. எனக்கு எப்போயுமே நெய் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நெய் வந்து தயாராகிருச்சு. இப்படி நல்லெண்ணெய் மாதிரி வந்துருச்சுன்னா அவ்வளோதான். 8 வீட்டுக்கு மணத்துருங்க நெய். அவ்வளோதான். கருவேப்பிலையும், முருங்கைத்தழை, பட்டை மிளகா, சீரகம், லைட்டாக உப்புக்கல் போட்டு இறக்கியாச்சு. எனக்கு அந்த 3 டப்பா ஆடை இருந்தாலே 1 லிட்டர் நெய் வரும். தாராளமாக 1 லிட்டர் நெய் வந்து எனக்கு வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரில, ஆனால் 1 லிட்டர் நெய் இருந்துச்சு. அவ்வளோதான். அப்படியே வடிகட்டியை வச்சு வடிகட்டி எல்லாம் கிளியராக வச்சாச்சு. அவ்வளோதான். எனக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு வந்து இந்த நெய் வந்து வரும். இது எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நெய் காய்ச்சியாச்சு. எல்லோரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு நெய் சாப்பிட.